எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டை கூத்தாலே என்னை மைனிய கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுனே. அப்படிலாம் மச்சத்தை பார்த்துதான் நம்ம தம்பின்னு ஏத்துக்கிட்டோம்னு ஒரு அவசியமும் இல்லை. அவன் பார்வையிலே எனக்கு தெரியுது அவன் தான் நம்ம தம்பின்னு. எனக்கும் எந்த சந்தேகமும் இல்ல லட்சுமணா. இங்கதான் கொஞ்சம் பேர் கோப்பிட்டு இருக்காவ. யாரு குழப்பனா என்னன்னே? நீ நானும் அம்மாவும் அப்பாவும் உறுதியா இருந்தாலே போதும். இந்த வீட்டுல வேற யாரும் பெரியவிய கிடையாது. இங்க பாருங்க தான், அவர் ஒன்னும் உங்க தம்பி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவர் தம்பியா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் கொஞ்சம் கூட விசாரிக்கவே இல்லையே. என்ன அத்தாச்சும் இருக்குன்னு தான் கேட்டேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு வந்த குழப்பம் உங்களுக்கு வரலாம். அதனால ஆரம்பத்திலே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நல்லது. அவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கறதுல தப்பு இல்லை, கேளுங்க. ஆமா ஆமா, இப்பவே கூப்பிட்டு கேளுங்க. என் தம்பி சின்ன வயசா இருக்கும்போது தொலைஞ்சு போயிட்டான். அவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும்? எங்கள் வேலையே அவனுக்கு அடையாளம் தெரியல. எல்லாரையும் அறிமுகப்படுத்துற பிறகுதான் அவனுக்கே தெரியுது. அவன்கிட்ட போய் நாங்க என்ன கேட்கறது, அவன் என்ன சொல்லுவான்? சரி அப்படின்னா அவர்கிட்ட எதுவும் கேட்காண்டா. அவர் முதுகுல மச்சம் இருக்கான்னு மட்டும் பாருங்க போதும். லட்சுமணா வேண்டாப்பா, தம்பி வருத்தப்படுவான். எனக்கும் தெரியுமா தம்பி வருத்தப்படுவான்னு. இதுக்கெல்லாம் அவனை சந்தேகப்பட்டு அவனை சோதிக்காண்டா. சொல்றவையே சொல்லிட்டு போட்டோம். யாருக்கு சந்தேகம் வந்தாலும் அவைய வீட்டை விட்டு வெளியே போட்டோம். நம்ம தம்பி மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அவர் மட்டும் தான் முக்கியம், மத்தவங்க யாரும் உங்களுக்கு முக்கியம் இல்லையோ? நாங்கள் வேணா அவர் உங்க தம்பியே இல்லைன்னு அடிச்சு சொல்லியோ. எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும்ல, அதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நாளைக்கு ஒருத்தரா சொல்லி அவர் காதுக்கு போனா அதுவும் வருத்தம் தானே. அதுக்கு முன்னாடி நம்மளே அவரை கூப்பிட்டு கேட்கறது தப்பே கிடையாது. தம்பி லட்சுமணா, தம்பிய கூப்பிட்டு கேட்டுவோம். இல்லனா சரி வராது. எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பாவ. நம்ம தம்பியை யாரும் சந்தேக கண்ணோட பார்க்க கூடாது. ஐயா ராமா, இது தேவையா? என் பிள்ளை வருவானான்னு எதிர்பார்த்து காத்து கிடந்தேன். வந்த பிள்ளைய இப்படி குடும்பமே சேர்ந்து சந்தேகப்பட்டு கூப்பிடுறீங்களப்பா. ஏத்தே, அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் இல்ல தேய். ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும்ல, அதுக்காக தான் கேட்கும். நீ எப்படி சொன்னாலும் இது சந்தேகம் தானே. என் பிள்ளைய எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டீங்களே. வந்த என் பிள்ளை திரும்ப வந்து வீட்டை விட்டு எங்களை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன்? என் புருஷன் என்னவாரு? இப்பதான் சுத்த எழுப்பி உட்காரியாவ பேசியாவ. அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே. மைனி, நீங்க எதுக்கு அழுதுட்டு கிடக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் அவியலுக்கு எல்லாம் நான் பொதுவாக பேசிட்டு இருக்கேன். ஏன் சொல்லினா முதல்ல மச்சா இருந்தா கண்டிப்பா அவன் உங்க மகன் தான். உங்களை விட்டு அதுக்கப்புறம் எங்க போற போறான்? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான். சந்தேகம் எல்லாருக்கும் வந்துட்டு மனசுல ஒரு உறுத்தலோட விட்டு பழக கூடாது பத்தியில. நம்ம வீடு அன்பு பாசம் நிறைஞ்சது. இந்த அன்பு பாசம் என்னால் நினைச்சிருக்கணும்னா நம்ம இந்த சந்தேகத்தை தீர்த்து தான் ஆகணும். அதனால கூடுங்க மைனி. இல்ல அன்னபூர்ணி, என் பிள்ளை நீ என்ன நினைப்பா? இத்தனை வருஷம் காத்திருந்தேன்னு சொன்னாலே நம்ம அம்மா இப்ப சந்தேகப்பட்டுட்டாலேன்னு சொல்ல மாட்டானா? மைனி, உங்க வயித்துல பிறந்த பிள்ளையா இருந்தா கண்டிப்பா சந்தேகப்பட மாட்டாங்களே. முதுகுல மச்சம் இருந்தா உங்க பிள்ளை தான். நீங்க அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட தேவை கிடையாது. மர்மானே, ஆனந்தி, இங்க வாப்பா. என்னத்த? நீ போய் சூரிய மாப்பிளை கூட்டாப்பா. சரித்த. எத்தனை நிமிஷம் ஆயிடுது? ஒரு நிமிஷம் ஆமா. இதுக்காக எதுக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டு கிடக்குறீங்க? எத்த, நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஐயா மர்மானே, இதுல பிடிக்காத என்ன இருக்கு? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. அதனால வருத்தப்படாங்க. எப்படியாவது இந்த ஒரு சின்ன சந்தேகத்தை தீர்த்துட்டு அதுக்கு ஒரு சமாதானப்படுத்திடுவோம். நீங்க எல்லாரும் இப்படி ஒருத்தருக்கு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவர் வருத்தப்பட்டு ஓடிடுவாரு. சும்மா சாதாரணமா கூப்பிட்டு கேட்ட மாதிரி கேட்டுருவோம். அவர் வரும்போது எல்லாரும் சாதாரணமா இருங்க. மைனி, உங்களுக்கு தான் சொல்லி கண்ண தொடங்கி மைனி. சாதாமா கொஞ்சம் வாய் கோணாம இருமா. மூத்த மர்மானே கொஞ்சம் சிச்சு போகாம இருங்க. கன்ஃபார்மா இன்னைக்கு மாட்டதான் போறான். நல்லா மாட்டணும். அப்பதான் இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்த மாட்டான். ஆனா உண்மை தெரிஞ்சா அம்மா தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. பாவம் அப்பா, பிள்ளை வந்துட்டா நீ ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஆனா இவன் இப்படி வந்து ஏமாத்துவான்னு யாருக்கு தெரியும்? யாரோ பிள்ளை காணோன்னு விளம்பரம் கொடுத்தா உடனே ஏமாத்துறதுக்கு வந்துருவானா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கதான் போறான். ஏல அஸ்வினி, ஏல உனக்கு நான் யாருன்னு தெரியாதோ? முதல்ல வாய் மூடல, வாய்க்குல அணை பேர போகுது. ஏல ஏல என்ன
ஏல இது எங்க வீடு, எதுவா இருந்தாலும் நான் வாங்கி குடிச்சிடுவேன். என் தம்பி எங்கள அதான் என் கண்ணு முன்னாடி நிக்கிறியல, உன்னை எதுக்கு தேடணும்? அண்ணே என்னையா தேடி வந்தா? ஆமா தம்பி, உன்னைய கீழே அண்ணன் கூப்பிட்டான். எதுக்குண்ணே? தெரியல வா. சரிண்ணே போ பாரு. டே அஸ்வின், எதுக்குடா கூப்பிடுறாங்க? என்னடா சொல்ற? இந்நேரத்துல சாப்பிடறதுக்கு யாராவது கூப்பிடுவாங்களா? ஆண் தானே வேற வந்து கூப்பிட்டுட்டு போறாரு, டவுட்டா இருக்குடா. இல்ல என்ன விஷயம் தெரியலையே. சரி அஸ்வின் பாப்போம். வெளியே ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. எல்லாரும் அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க? படிக்கவே முடியல, ஏதாவது டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. எங்க போய் படிக்க முடியுது? யாராவது ஒருத்தர் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்காவ. வெளியே போய் எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பாரா. நான் இப்பதான் போனேன், அம்மா இங்க வராத உள்ள போய் இருன்னு சொன்னதால வந்துட்டேன். அப்படியே ஏதோ சண்டை போடுற மாதிரி கேக்குதுல? இல்ல ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சே, இப்படி இருந்தா எப்படி படிக்க முடியும்? ஆனந்த் மச்சான் சீக்கிரமே எனக்கு ஸ்டடி ரூம் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் படிப்பேன்னு நினைக்கிறேன். என்னது ஆனந்த் மச்சான் உனக்கு ஸ்டடி ரூம் கட்டி தரேன்னு சொன்னாங்களா? என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்ல. உன்னையா ஆனந்த் மச்சான் இங்கே படிக்க சொன்னாங்க. நான் படிக்கிறதுக்கு மட்டும் தான் ஸ்டடி ரூம். எதுக்கு உனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஸ்டடி ரூம்? ஆனந்த் மச்சான் வரட்டும், நானும் கேட்கேன். கேளு கேளு, எனக்கு மட்டும் தான் ஸ்டடி ரூம். உனக்கு படிக்கிறதுக்கு இந்த ரூம் தான். பாப்பா உனக்கு மட்டும் எப்படி கட்டி தராவன்னு? பாரு பாரு. மினி சரி மாப்ள வந்துட்டாரு. மாப்ள வாங்க மாப்ள வாங்க. டே அஸ்வின், என்னடா எல்லாரும் ஒண்ணா நிக்கிறாங்க? ஒருத்தர் மூஞ்சும் சரியே இல்ல. டேய் உங்க மூஞ்சில என்னைக்கு சரியா இருந்தது? எல்லாரும் என்ன மாதிரி அழகாக்க முடியுமா? இது என்னன்னு கேப்பா. அநேகமா உன்னை உட்கார வச்சு சோறு விட்டுறது தான் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியலடா. தம்பி சும்மா தான்ப்பா கூப்பிட்டோம், நீ மட்டும் ரூம்ல எதுக்கு தனியா இருக்கா? ஏனே நான் தனியா எங்க இருந்தேன்? அஸ்வின் கூட தான் இருந்தேன். பரவாயில்லப்பா, இத்தனை வருஷம் அந்த பையன் கூட தானே இருந்திருப்பா, பேசியிருப்பா. நாங்க எல்லாரும் இங்க தானப்பா இருக்கோம், எங்க கூட இருக்க வேண்டியதானே? சரிண்ணே இருக்கேன். குழந்தை, நீங்க எப்படி இந்த வீடு தான் உங்க வீடுன்னு கண்டுபிடிச்சு வந்தீங்க? டே அஸ்வின், டவுட் வந்துருச்சு போலடா. அது வந்து அஸ்வின் இந்த ஊர்ல உள்ளவிய ஒத்தவிய கேட்டாவ. அது வந்து டக்குன்னு நீங்க விளம்பரம் கொடுத்தேன்னு சொல்லி உடனே வந்துட்டாரு, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டாவ. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, அவர் மகனும் 10 வயசா இருக்கும்போது தொலைஞ்சு போயிட்டானா. அதான் நீங்க 5 வயசுல தொலைஞ்சு பையனை கண்டுபிடிச்சிட்டீல, எப்படி இப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்காவ. அது வந்து அவர் எதுக்காக கேட்டாருன்னா, ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு பையன் வந்துட்டானா உடனே நீங்க கூப்பிட்டு வச்சு வீட்டுல சோறு போடுவீங்களான்னு கேட்காவ. என்ன ஏது எப்படி கண்டுபிடிச்சியோ, எதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணியன்னு கேட்காவ. அங்க அடையாளம் எதுவும் இருந்துச்சோ அப்படின்னு கேட்டாவ. அப்பதான் எங்க எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு, சூரிய குழந்தை காணா போகும்போது முதுகுல ஒரு மச்சம் இருந்துச்சு, அத்தை சொன்னாவ. அதான் சரி கேட்கவிற்கு நம்மளும் சொல்லிக்கலாம்ல, இவர் முதுகுல மச்சம் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப மாட்டுவான். அப்படின்னா நீங்க யாருமே நீ நம்பலையா? தம்பி நாங்க யாருமே உன்னைய நம்பாம இல்லப்பா. ஆனா இந்த ஊரு உலகம், இந்த வீட்டுல உள்ள சில ஆட்கள் வாயை அடைக்கிறதுக்கு தான் உன்னைய வர சொல்லி இருக்கோம். எனக்கும் சரி, நம்ம அண்ணனுக்கும் சரி, நம்ம அப்பா அம்மாக்கும் சரி, உன் மேல எந்த சந்தேகமும் இல்லப்பா. ஆனா சில பேர் வாயை அடைக்கணும்னா இதை நீ நிரூபிச்சுதான் ஆகணும். அப்படின்னா இங்க யாருமே என்கிட்ட உண்மையான பாசத்தோட பழகலையா? எல்லாருமே ஒரு சந்தேகத்தோட தான் பழகிட்டு இருந்தீங்களா? ஆனா நான் அப்படி உங்க யாரையுமே நினைக்கவே இல்லை. ஏன் அப்பா அம்மா, ஏன் அண்ணே, ஏன் மதனின்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் இப்படி யோசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன இது சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை இப்படி பேசி தப்பிச்சிடலான்னு பாக்குறானோ? விடக்கூடாது, நம்மள ஏதாவது சொல்லலாம். தம்பி நாங்க யாருமே உன் மேல சந்தேகப்படலப்பா. நான் உன் அண்ணிப்பா, கூட பிறந்தவன். எனக்கு நீ யாருன்னு தெரியாதா? பார்த்த உடனே என் கூட பிறந்தவன் நீ தானே எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. நான் எதையும் நம்பாம இல்ல. எனக்கும் சரி, அம்மாக்கும் சரி, அண்ணனுக்கும் சரி உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த ஊரு வாயை அடைக்கணும்ல, அதுக்காக தான்ப்பா சொல்றோம். இல்லனே, எனக்கு இவ்வளவு சொந்தம் கிடைச்சிருச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்துக்காரனா பார்த்திருக்கீங்க, அப்படித்தானே? என்னைய நீங்க சொந்த தம்பியா பாக்கலையானே? தம்பி இல்லப்பா, நீ தப்பா நினைக்காத. நாங்க யாருமே உன் மேல சந்தேகப்படல.
ஆனா கேக்குறவங்களுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்குல்லப்பா. அதுக்காக தான்ப்பா உன்னைய கூப்பிட்டோம். நீ வருத்தப்படாத தம்பி, நீ எந்த மச்சத்தையும் காட்டாண்டா, ரூம்க்கு போ. ஹலோ மிஸ்டர் சூர்யா, தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு உங்க மேல. அதனால நீங்க இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நீங்க உங்களை நிரூபிச்சே ஆகணும் சூர்யா. டேய், இவன் எதுக்குடா இப்படி பேசுறான்? நான் எப்படா வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன்? இல்லடா, அவன் ஏதோ வேணும்னே பேசுற மாதிரி இருக்கு. சரி, இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். இங்க பாருப்பா சுப்பிரமணி, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. இது எங்க வீட்டு பிரச்சனை, நாங்க பாத்துக்கிட்டியோம். இல்லனா உங்க தம்பி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. நான் இங்க நடக்கிற பிரச்சனையை ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டு தானே இருக்கிறேன். அதனால அவர் இந்த வீட்டுல தான் இதுக்கு மேல இருக்க போறாரு. முதுகுல மச்சம் இருக்கா இல்லையான்னு காமிச்சிட்டாருன்னா உங்களுக்கும் எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும். ஏன் பாக்குற எனக்கும் கூட திருப்தியா இருக்கும். நானும் கூட அவர் இந்த வீட்டு பிள்ளைன்னு இன்னும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுவேன். இனி மாதிரியே நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன். இங்க பாரு கதீர், நம்மளே இங்க தானே இருக்கோம். அவங்க வீட்டு பிரச்சனைனா ரூம்குள்ள உட்காந்து பேசணும். ஹால்ல பேசினா நம்ம காதுலயும் தானே விழுகுது. அதனால தான் என்னோட கருத்தையும் நான் சொன்னேன். முடியாது கதீர். என் கண்ணுக்கு முன்னாடி நடக்க பிரச்சனை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதெல்லாம் எதுவுமே ஆகாதுடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏனே, இந்த வீட்டுல வேலை செய்யறவங்களாம் என்னை பார்த்து சந்தேகப்படுறான். இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுனே. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். தம்பி, அப்படி சொல்லாதப்பா. அம்மாவும் தாங்க மாட்டாங்க, அப்பாவும் தாங்க மாட்டாங்க. எங்களை விட்டு போயிடாதப்பா. பாரு, அம்மா எதை நினைச்சு எப்படி அழுகுறாங்க பாரு. அப்படி சொல்லாதப்பா. நாங்க யாருமே உன்னைய சந்தேகப்படல. நீ எதுவுமே நிரூபிக்க வேண்டாம். இல்லனே, எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா அதையே சந்தேகப்பட்டுட்டீங்களேனே. நான் இந்த வீட்டு பையன்தான். என்னை நிரூபிச்சுட்டு தான் நான் இங்க இருக்கணும்னா என்னால முடியாதுனே. நான் இப்பவே போறேன். குழந்தை, எதுக்கு இப்படி சொல்றிய? அப்படின்னா நீங்க இந்த வீட்டு பையன் இல்லையோ, முதுகுல மச்சம் இல்லையோ, அதனால தான் போறேன்னு சொல்றீங்களோ? சரோஜா, என்னம்மா இது? என்ன வார்த்தமா பேசிட்டு இருக்கா என் தம்பிய? அவன் எங்க தம்பி, எங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. யாரும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அண்ணா, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் உங்க தம்பி சூர்யா நிரூபிக்காம போனார்னா அது அவ்வளவா சரியில்லைண்ணா. அதனால அவரை நிரூபிக்க சொல்லுங்க முதல்ல. மிஸ்டர் சூர்யா, நீங்க வருத்தப்படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் இதுல எதுவுமே இல்ல. நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலே நீங்க தான் இந்த வீட்டு பையனா நிரூபிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் உண்மையான பையனா இவங்க என்ன அதிகமான அன்பு காட்டுவாங்கல்ல. நீங்க அவங்க கேக்குறத தப்பாயே பாக்குறீங்க. நீ சும்மா இரு கதீர். சூர்யா, நீங்க இங்க இருக்கதா இருந்தாலும் சரி போறதா இருந்தாலும் சரி நிரூபிச்சுட்டே போங்க. டேய், நீ எதுக்காக இதுல தலையிடுற? இது எங்க குடும்ப விஷயம். போய் உன் வேலையை பாரு. நான் நிரூபிப்பேன் இல்ல நிரூபிக்காம இங்கே இருப்பேன். அது எதுக்குடா நீ கேக்குற? இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. தம்பி சுப்பிரமணி, இது எங்க குடும்ப விஷயம்ப்பா. நீ தலையிடாண்டா, சும்மா ஏறு. அவன் எங்க தம்பிதான். இல்லனா யாரோ ஒருத்தர் சந்தேகப்பட்டதுக்கு குடும்பம் மொத்தமா வந்து கூடி நிக்கிறீங்க. இப்போ மொத்த பேருக்கும் குடும்பத்திலேயே சந்தேகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதை பார்த்தா நான் யாரோ தான் எனக்கே சந்தேகம் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது அவர் தான் உண்மையான சூர்யானா கண்டிப்பா நிரூபிக்கணும்னா நிரூபிக்க சொல்லுங்க. அதான் நல்லது, அதுக்காக தான் சொல்றேன். இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் நான் நிரூபிக்கணும் அவ்வளவுதானே? சும்மா இருடா. எல்லாருக்கும் இப்ப நான் நிரூபிச்சுட்டா போதும் அவ்வளவுதானே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நிரூபிச்சுட்டு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். தம்பி வேண்டாப்பா, நீ எதையும் நிரூபிக்கேண்டா, ரூம்க்கு போ. இல்ல, நான் நிரூபிச்சே தீர்வேன். தம்பி வேண்டாப்பா, சட்டையை கழுத்தாதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பண்ணை வீடு ஸ்டோரி பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். பண்ணை வீடு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கான பெஸ்ட் கமெண்ட்டை ரீட் பண்ணலாம். நிறைய பேர் சூப்பரான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதை படிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. ஆனாலும் ஒரே ஒரு கமெண்ட் தானே படிக்க முடியும். அதனால உங்களுக்கு இந்த கமெண்ட்டை படிச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பரான கமெண்ட். முனிசுங்கிறவங்க தான் இந்த கமெண்ட் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? நாங்களும் கூட்டு குடும்பம் தான் சிஸ்டர். 3 மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி எல்லா பிள்ளைங்களும் 22 பேர் ஒன்னா தான் இருந்தோம். இப்போ 8 வருஷமா ஒன்னா இல்ல சிஸ்டர். பிரிஞ்சிட்டோம், எல்லாரும் தனித்தனியா போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களும் இப்போ திருப்பூர் வந்துட்டோம். தாத்தா இறந்துட்டாங்க, என் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க பண்ணை வீடு பார்க்கும்போது எங்க வீடு ஞாபகம் வந்துச்சு சிஸ்டர். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் சிஸ்டர். நன்றி சிஸ்டர்.
நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சிஸ்டர் இப்படின்னு உங்களோட கமெண்ட் எழுதியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். முனிஸ் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ரஜிபாப்பாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஒரே குடும்பம் தான். எங்களை உங்களோட குடும்பமா நினைச்சுக்கோங்க. டெய்லி வீடியோ பார்த்து சந்தோஷமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி சூப்பரான கமெண்ட் போடுங்க. அடுத்து நாங்க உங்களோட கமெண்ட்டையும் படிக்கலாம். நாளைக்கு பண்ணை வீட்டில் சந்திக்கலாம். பாய்.